இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இன்னும் நாங்கள் அவரை குறித்து அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வந்து அவரை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவரை குறித்து அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் எங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் என்று சொன்னேன்? அவர் அறிய அறிய கிருபையும் சமாதானமும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி இச்சையினால் உண்டாகினது கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. போதும் 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 பாருங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை அறிகிற அறிவினால கேட்கலாம், அவரை அறிகிறதுனால எனக்கு என்ன நன்மை? நன்மைதான். ஏன்னா அவர் அறியணும், என் வாழ்க்கையில கிருபையும் சமாதானம் எனக்கு வேணும்டா, அவரை நான் அறியணும், அவரை நான் அறியணும், அவர் அறியணும். சங்கீதம் 91 14வது வசனத்தை வாசிப்பீங்கடா. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீங்க அவர் அறிஞ்சு கொள்றீங்களா, நீங்க உயர்ந்த அடைக்கலத்துல நீங்க இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க உயர்ந்த அடைக்கலத்துல இருக்கணும்டா, அவரை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். அப்ப அவர் அறிகிற அறிவு உங்களை ஒரு உயரத்துல கொண்டு வந்து நிறுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நாங்க அவர் அறிகிறது தேவையா தேவையில்லையா? தேவை, கட்டாயமா தேவை, கட்டாயம். அவர் அறிகிற அறிவை நாங்க பெருகிறது கட்டாயம். நாங்க பெருகணும். பெருக பெருக நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க, உயர்ந்த நிலைக்கு போவீங்க. பாருங்க, அவர் என்னது வாஞ்சியா இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன். அவன் அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இதனால அறிந்திருக்கிறதுனால. தேவனை நீங்க அறிஞ்சீங்கடா, நீங்க உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவீங்கன்னு தேவன் சொல்றாரு. நான் சொல்லல, தேவன் சொல்றாருங்க. அவருடைய வார்த்தை சொல்லுது. அவருடைய வார்த்தை சத்தியம், ஜீவன். நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பாரு, உயர்ந்த அடைக்கலம். நீங்க அவர் அறிகிற அறிவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவர் அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்ந்த அடைக்கலத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க உயர்வுகளை பார்ப்பீங்க. சொன்னார், என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே, அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள். நாங்க சொல்லுவோம், இந்த பிசாசினால பாருங்க என் வாழ்க்கை எப்படி போச்சு, பிசாசினால என் வாழ்க்கை எப்படி போச்சு. நாங்க பிசாசினாலதான் எங்க வாழ்க்கை சங்காரமா போகுதுட்டு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ அறியாமையினால, அறிவில்லாதனால சங்காரமாய் கொண்டிருக்காங்க. என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாதனால சங்காரமாய் கொண்டிருக்காங்க. தேவனை குறித்தும் கர்த்தராகிய இயேசுவை குறித்தும் அந்த அறிவு இல்லாதனால என்னுடைய ஜனங்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறாங்க. நீங்க அவரை குறித்து அறிய 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 வாழ்க்கையில விடுதலையின் நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்வீங்க. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவரை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அறிந்திருக்கிறபடினால் நீங்க அறியணும். யாரும் நீங்க கேளுங்க, அப்பா நான் உங்களை அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். யாரெல்லாம் ஒரு குழந்தை பிள்ளைய போல சொன்னார், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாராம்.
யாரெல்லாம் நீங்க பாலகரை போல அப்பா நான் இன்னும் உங்களை அறியணும் யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நீங்க அவற்றை வாரீங்களோ உங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு தான் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்தேன். அவர்களே எகிப்தியர்களின் கைக்கு விடுதலை ஆக்கவும். அப்படி அந்த அடிமைத்தனத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டு போராட்டத்தில் அடிமைகளாக இருக்கிற அந்த ஜனங்களை அந்த எகிப்தில இருந்து விடுதலை ஆக்குறதுக்காக அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி, அந்த அடிமைத்தனமான இடத்துல இருந்து அவர்களை நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் எபியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிறதான நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, அந்த அடிமைத்தனமான, அந்த ஒடுக்கப்பட்ட, அந்த நெருக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து அவங்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய ஜனத்தை அப்படியே இது அடிமைத்தனத்தில் இருக்குது, இந்த ஜனம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் விடல. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறியா? கஷ்டப்பட்டு கொண்டே இரு, அப்படி விடல. வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறியா? இந்த வேதனையோட வாழ்ந்துட்டு போ, அப்படி விடல. என் ஜனங்கள் படுகிற கூக்குரலையும் வேதனையும் கஷ்டத்தையும் நான் பார்த்தேன். நான் அவங்களை அந்த தேசத்துல இருந்து விடுவித்து, அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கி, அந்த கஷ்டமான வாழ்க்கையில இருந்து விடுதலையாக்கி, அந்த கண்ணீரான வாழ்க்கையில இருந்து விடுதலையாக்கி, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, அவருடைய ஜனங்களா இருக்க உங்களையும் பார்த்தவர் விரும்புகிற காரியம் அதுதான். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படி நெருக்கப்பட்டு இருக்குதே, என்னுடைய வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட மாதிரி இருக்குதே, ஒரு அடிமைத்தன வாழ்க்கை மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்குதே, எனக்கு இதுல ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. அவர் தன்னுடைய ஜனம் அப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறத அவர் விரும்பவில்லை. அவர் அதிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான, நலமும் விசாலமுமான, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நலமும் விசாலமுமான அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவர் இறங்கினாரு. உங்களுக்கு ஒரு நலமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக அவர் இறங்கினு சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இறங்குறாரு, உங்க குடும்பத்துக்குள்ள அவர் இறங்குறாரு. எதுக்காக? உங்களுக்கு வாழ்க்கையை நலமாக்குறதுக்காக, ஒரு வாழ்க்கையை நலமாக்குறதுக்காக, நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக. அதுதான் என் தேவனுடைய திட்டம், என் தேவனுடைய சித்தம். அதுதான் உங்களை குறித்து சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க நினைக்கலாம், ஓ இதுதான் என்னுடைய வாழ்க்கையோ, இப்படியே நான் வாழ்ந்துட்டு இப்படியே போயிடலாமோ, இந்த வியாதியோடயே இருந்துட்டு வியாதியோடய மறைச்சிடலாமோ, இந்த கஷ்டத்தோடயே இருந்துட்டு இந்த கஷ்டத்தோடயே போயிடலாமோ, இந்த கடனோடயே இருந்துட்டு கடனோடயே மறைச்சிடலாமோ, இப்படின்னு ஒரு வேளை நீங்க சிந்திக்கிறீங்கடா, உங்களை பார்த்து நான் சொல்றேன், சிந்தித்து பாருங்க. தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து என்ன? என்னுடைய ஜனங்கள், என் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறத நான் விரும்பல. அவர்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்தை கொடுக்கிறதுக்காக நான் இறங்கினேன் என்றாரு. ஏன் இந்த ஜனங்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க? அறியாமையினால என் ஜனங்கள் சங்காரம் ஆகி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். வவுனியா நாட்சத்திர சுவிசேஷ சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள்.
நீங்க அவரை குறித்து அறிந்து கொள்கிறீர்கள். அவரை குறித்து அறிகிற அறிவிலே வாஞ்சியா இருக்கிறீர்கள். அவரை குறித்த அறிவை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால நான் சொல்றேன், நீங்க பெற்றுக்கொள்வீங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. பெற்றுக்கொள்ளுகிறதின் ரகசியம் கற்றுக்கொள்ளுதலில் இருக்கிறது. எந்த அளவுக்கு கற்றுக்கொள்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, தேவனை குறித்து அறிகிறதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் அவரிடத்தில் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வீங்க, சுகத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அறியாமையினாலே சங்கரமாய் கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 15வது அதிகாரத்திலே இளையகுமாரன் தன்னுடைய அப்பா வீட்டை விட்டுட்டு போய் பன்றிகள் மேய்க்கிற அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறான். அந்த பன்றிகள் தின்னுகிற அந்த உணவை சாப்பிடுறதுக்கு ஆசையா இருந்தான் என்று சொல்லி சொல்லுது. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல அவனுக்கு ஒரு அறிவு, புத்தி தருகிறது. அவனுக்கு ஒரு அறிவு வருது. யாரை குறிச்சுண்டா? அப்பாவை குறிச்சு. அப்பாவை குறிச்சு ஒரு நினைவு வருகிறது. இந்த பன்றிகள் மேய்க்கிற வேலையை செய்து கொண்டு அந்த பன்றிகள் தின்னுகிற உணவை சாப்பிடுறதுக்கு ஆசையா இருந்த பொழுதுதான் அவருக்கு அப்பாவை குறிச்சு ஒரு அறிவு வருது. ஓ, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள் திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா வேலை செய்யறாங்க. ஆனா இங்க நானோ அப்படின்னு அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்பாவை குறிச்சு ஞாபகம் வருது. என் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. அவற்றை விட்ட வேலைக்காரனே அவ்வளவு திருப்தியா சாப்பிடுறான் பிரியாணியோட. அவன் சந்தோஷமா வேலை பார்க்கறான். அங்க நான் இங்க என் வேலையிலையும் சந்தோஷம் இல்லை, சாப்பிடுற சாப்பாட்டுலையும் திருப்தி இல்லை, இப்படி கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி அப்பாவை குறிச்சு ஒரு அறிதல் அவனுக்கு உண்டாகிறது. அப்பாவை குறிச்சு அந்த அறிதல் அவனுக்கு கிடைச்ச உடனே எழுப்பி போறான். அப்பாட்ட எழுப்பி போறான். அவனோட வாழ்க்கை மாறுது. அவனோட வாழ்க்கை மாறுது. திரும்பி போகும்போது அவன் அப்பா எப்படி ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறாரு. நாங்க பாக்குற அப்பாண்டா, என் சொத்தெல்லாம் பறிச்சுட்டு போனேன், கொண்டே செலவழிச்சிட்டு வாரியா, வா வா, உனக்கு இந்த வீட்டுல ஒரு மூலையில கிட, டாடி என் வீட்டை காலே வைக்காத, நீ என் பிள்ளையே இல்லை, நீ எனக்கு செஞ்சதுக்கு உனக்கு நல்லா தேவை, இப்படி பேசுகிற அப்பாக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இயேசு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல தகப்பன். அவர் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை சேர்த்துக் கொள்கிறார். அவனை சேர்த்துக் கொள்கிறார். அவன் அழுக்கோட வாரான். பன்றி மேய்ச்சிட்டு வாரான். அவன் எப்படி வருவான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு உடுப்பு எப்படி இருந்திருக்கும், அவன் மேல வீசுகிற அந்த வாசனை எப்படி இருந்திருக்கும், சிந்திச்சு பாருங்க. ஆனா அதெல்லாம் பார்க்காத அப்பா ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள கொண்டு போய் சொல்றாரு, அவனுக்கு புது அங்கிய கொடுங்க, அவனுக்கு மோதிரத்தை போடுங்க, குளத்தை கண்ட கொண்டு அடியுங்க, கீத வாத்தியங்களை வாசிங்க. கொண்டாட்டமே நடக்குது. அப்பா எப்படிப்பட்டவர் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறாரு. பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறாரு. நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் எப்படிப்பட்ட தகப்பன்மாரை பார்க்கிறோம் இந்த உலகத்துல? அப்பா ஊத்தியோட வாரியா, போய் குழி கழுவு, புதுப்பை போட்டு, அதுக்கு பிறகு நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன், அதுக்கு பிறகு நான் உன்னை சேர்த்துக்கொள்றேன். எந்த நிலைமையில வாரியோ உன்னை கட்டி பிடிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை அவர் காண்பிக்கிறார் எங்களுக்கு. கட்டி முத்தமிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு படிக்க அனுப்புறாரு. நமக்கு எதை கற்றுக் கொடுக்குறான்? எந்த நிலைமையில இருந்தாலும் அப்பாட்ட நீ வரலாம், அப்பா உன்னை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாரு. அவனுக்கு அப்பாவை குறிச்சு அந்த அறிவு வந்துச்சோ, அப்பாட்ட வாரான். அப்பாட்ட வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஒருவேளை நீங்க இருந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை இழந்தவர்களாய் நீங்க இருக்கலாம்.
சொல்ற மறுபடியும் நீங்க அப்பாட்ட வந்தீங்கடா, அப்பாட்ட அது இருக்குது. அப்பா வீட்டுல கொண்டாட்டம் தான், கொண்டாட்டம் தான். இல்ல நான் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்குரிய பங்கு நான் கொடுத்துட்டேன், திருப்பி உனக்கு தரமாட்டேன், உனக்கு இல்ல, நீ இப்ப செலவழிச்சியா, உனக்கு தேவை, நீ இப்படியே இரு. ஒரு மன்னிக்கிற நல்ல தகப்பனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். என்னையும் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற, அரவணைக்கிற, அன்பு காட்டுகிற ஒரு நல்ல தகப்பனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அடிமைத்தனத்தில் இருந்து என்னையும் உங்களை விடுதலை ஆக்குகிற நல்ல தகப்பனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். விசுவாசிச்சா ஆமென் என்று சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க நன்மைகளை. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நான் நீங்களும் ஆராதிக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்தை கொடுக்கிறதுக்கு அவர் இறங்கினேன் என்றாரு. சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் இறங்குறாரு. எதற்கான உங்க வாழ்க்கையை நலமாய் மாற்றுவதற்காக, ஒரு நலமான வாழ்க்கையை கொடுக்கிறதுக்காக, ஒரு சமாதானமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக, ஒரு ஆறுதலான வாழ்க்கையை கொடுக்கிறதுக்காக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். ஒரு சமாதானமான, ஒரு ஆறுதலான, ஒரு இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இது தெரியாட்டிக்கு, இதை குறிச்சு, இந்த அறிவு இல்லாட்டிக்கு, இந்த தகப்பனை குறிச்சு, இந்த தேவனை குறிச்சு நமக்கு ஒரு அறிவு இல்லாட்டிக்கு நாங்கள் சங்காரமாகி கொண்டேதான் இருப்போம். வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறாங்க. அறியாமையினால, தங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறதும் அல்லாமல் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படிக்கு, அவங்க தேவனை குறிச்சு அந்த ஜீவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அறியாமை. ஏன் அநேகர் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாம, ஒரு நலமான வாழ்க்கைக்குள்ள போக முடியாம, வாழ முடியாம ஏன் இருக்காங்கடா? அறியாமையினால என்னுடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். இந்த அறியாமையினால தேவனை குறித்து உணர்ந்து கொள்ளவும் முடியல, அவரை பார்க்கவும் முடியல, அவருடைய சத்தத்தை கேட்கவும் முடியாம இன்னைக்கு ஜனங்க இருக்கிறாங்க. கடந்த நாட்களை தியானித்தோம். அறியாமையினால கண் அவரை பார்க்க முடியாம இருக்கு, காதுகள் சத்தத்தை கேட்க முடியாம இருக்கு, இருதயம் உணர்ந்து கொள்ள முடியாம இருக்கு. இங்கே சொல்லுகிறார் பவுல், அவள் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இதனால தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல புறஜாதிகள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார். தேவனுடைய ஜீவனை தெரிந்து கொள்ள முடியாம இருக்கிறாங்க. வாசிங்க, உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும், கவனிங்க, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும்
உனக்கு முன் வைத்தேன் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்றாரு. நல்லா கவனிங்க, அவர் ஜீவனையும் வச்சிருக்காரு, மரணத்தையும் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்காரு, சாபத்தையும் வச்சிருக்காரு. வச்சிட்டு சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்ளும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளு. கேள்வியை கொடுத்துட்டு பதிலையும் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகவல். நீ ஜீவனை தெரிந்து கொள்ள. எதற்காகண்டா நீயும் உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்ளும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். இங்கே பவுல் சொல்லுகிறார், அந்த ஜீவனுக்கு இவங்க அந்நியரால் தூரமா இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு. எதனால? அறியாமையினால. அந்த அறியாமையினால அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இன்னைக்கு அநேகர் அந்நியரா இருக்கிறாங்க, தூரமா இருக்கிறாங்க. அந்நியரா இருக்காலும் தூரமா இருக்கிறாங்க, பெற்றுக்கொள்ள முடியல. அவருடைய சத்திய வசனங்களை விசுவாசிக்க முடியல, கேட்க முடியல. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றாரு. அந்த ஜீவனை அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல, பெற்றுக்கொள்ள முடியாம அவங்க அந்நியராக போய் கொண்டிருக்காங்க, தூரமா போயிட்டு இருக்காங்க. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த அறியாமை என்பது மிக பொல்லாத ஒரு விஷயம். இந்த அறியாமையும் தேவனை குறித்து பிழையான அறிதலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நல்லா வாழ விடாது. ரெண்டு நல்லா வாழ விடாது. அறியாமையும் தேவனை குறித்த பிழையான அறிதலும். எப்ப நீங்க தேவனை சரியாக அறிந்து கொள்கிறீர்களோ, யோவானிலே வாசிக்கிறோம், யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தம்முடைய பிதாவின் மடியிலிருந்து வந்த ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். குமாரனாகிய இயேசு பிதாவாகிய தேவனை முழுமையாக அந்த பிதாவின் வடிவத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். நீங்க அவர்கிட்ட போகணும், பிதாவை குறித்து அறிஞ்சு கொள்றதுக்கு இயேசுட்ட போகணும். பாத்தீங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரி, அவரை பாத்தீங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரி நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவர்தான் சொல்றாரு, உன்னை அரவணைக்கிற, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற, உன்னை உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பனை அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அதுவரைக்கும் தேவனுக்கு தூரமா இருந்தவர்கள் அவர்களை அவருக்கு கிட்ட கொண்டு வராரு. தேவனை விட்டு தூரமா இருந்த ஜனங்களை தேவனுக்கு கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாரு இயேசு. பிதாவுக்கு அந்நியராய் தூரமாய் இருந்த ஜனத்தை பிதாவோடு ஒப்புரவாக்க வைக்கிறாரு. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறாரு. பிரியமானதோடைய பிள்ளைகளே, தேவனை குறித்து அறிந்து கொள்றதுக்கு, சரியான அறிதலை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு நேரத்தை கொடுங்க, நேரத்தை கொடுங்க, அறிந்து கொள்ளுங்க. வருகிற வாரங்கள்ல தொடர்ந்து 7 நாளும் ஜெபங்கள் நடக்க போகுது. அவரை குறித்து தியானிக்க போறோம், அறிய போறோம். கலந்து கொள்ளுங்க, தவற விடாதீங்க, கலந்து கொள்ளுங்க. நிறைய சந்தர்ப்பங்களை தவற விடாதீங்க. வேதத்தை தியானிக்க போகிறோம், சிலுவையை குறித்து தியானிக்க போகிறோம். அவர் சொல்றார், நான் சிலுவையை குறித்த உபதேசத்தை அன்றி வேறொன்றையும் பிரசங்கிக்க நான் அறியாதிருந்தேன் என்றார். சிலுவையை குறித்து பிரசங்கிக்கிறது எனக்கு மேன்மையாயிருக்கிறது என்றாரு. சிலுவையை குறித்து தியானிக்க போறோம், கலந்து கொள்ளுங்க. பெரிதான நன்மைகளை, விடுதலைகளை பெற்றுக்கொள்ள போறோம். அந்த சிலுவைக்குள்ள எனக்கு என்னென்ன நன்மைகளா இருக்கு, என்னென்ன விடுதலை இருக்கு, இன்னும் என்னென்ன அறியாம இருக்கிறேன், இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேன், தியானிக்க போறோம்.
சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் அன்னைக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நாங்கள் தியானிக்க போறோம். எனக்காக அவர் பாடுபட்டிருக்காரு. என்னுடைய நோய்களை வியாதிகளை அவர் சுமந்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அந்த அறியாமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா இன்னைக்கு அதை விட்டு அறிவுக்குள்ள கடந்து வாங்க. நான் அவர் அறியணும் என்ற ஒரு வாஞ்சைக்குள்ள வாங்க. பிதாவாகிய தேவனை நான் அறியணும். அறியறனால எனக்கு கிருபையும் சமாதானமும் எனக்கு பெருகும். அவர் அறியறனால நான் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைக்கப்படுவேன். வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய புத்தியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இங்க கவனிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அநேகருக்கு தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கு. சபையை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கு. மதத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கு. தங்களுடைய பின்னணியில குறித்து ஒரு நல்ல வைராக்கியம் இருக்கு. ஆனா இங்க சொல்றாரு அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அவர்கள் தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்ட நினைக்கிறார்கள். அவர்கள் தேவ நீதியை அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய நீதி என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த தேவனுடைய நீதியை அறியாம இருக்கிறாங்க. அதனால தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்டுறதுக்காக அந்த வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்றாரு. சொல்றாரு விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாயிருக்கும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். நீங்க தேவனை குறித்து சரியா அறிஞ்சு கொண்டீங்கன்னா தேவனுடைய நீதியையும் அறிஞ்சு கொள்வீங்க. தேவ நீதியினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க நீதிமான்கள். எப்படி அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீங்க. நினைக்கிற ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்டா அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அதுதான் நீதி அப்படி என்றோம். அது எங்களுடைய சுயநீதி. ஆனா தேவ நீதி சொல்லுது அவன் மன்னிக்கப்பட வேண்டும், அவன் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய நீதி. உலகம் நினைக்கிற நீதி என்ன? தப்பு பண்ணினா அவன் அப்படியாவது தண்டிக்கப்படணும், இவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வீதிகளில் பதாதைகளை ஏந்தி கொண்டு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரைக்கும் போராடுவோம் என்றாங்க. அவங்களுக்கு எது தேவ நீதி என்று தெரியல. அவங்க நினைக்கிற நீதி அவன் தண்டிக்கப்படணும், அவன் கொல்லப்படணும்,
நினைக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, அவங்க தேவநீதியை அறியாததுனால. பாருங்க, அந்த அறியாமை என்பது எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையா இருக்குது. கடந்த நாட்கள் நாங்கள் தியானித்தோம். அவர்கள் அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்களே. அன்றைக்கு விபச்சாரத்துல கையும் மையுமா பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வராங்க இயேசுட்ட. இவள் தண்டிக்கப்பட வேண்டும். இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது அவன் மேல் கல்லெறிய கடவுள். கீழே குறிஞ்சு நிமிந்து பார்க்கிறார், ஒருத்தனும் இல்லை. அப்படின்னா அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தேவநீதி என்ன தெரியுமா சொல்லுது? இப்போ இனி பாவம் செய்யாத, இப்போ இனி பாவம் செய்யாத. அறிந்து கொள்ளுங்க, தேவனை குறித்து அறிந்து கொள்ளுங்க, பிதாவாகி தேவனை குறித்து அறிந்து கொள்ளுங்க. அறிய 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 உங்களோட வாழ்க்கை மாறும். உங்களோட வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக் கொள்வீங்க. அவருடைய சாயல் உங்களுக்குள்ள வரும். நீங்க ஒரு அறிய அறிய அந்த சாயலாகவே நீங்க மாறுவீங்க. மத்தேயு 18வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. 23வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18. அதற்கு இயேசு, மத்தேயு 18:23 இருந்தம்மா. எப்படியெனில் பரலோராட்சியம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரன் ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், அந்த மன்னிக்கப்பட்ட அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போய் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரனில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா? இவன் ஒருத்தரை கடனப்பட்டு இவனுடைய எஜமான அவனை மன்னிச்சு விடுறான். ஆனா இவன் போய் அவன்ட கடன் பட்டவன் தொண்டையை போய் பிடிக்கிறான், நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும். இப்ப 33வது வசனத்தை வாசிங்கம்மா. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி இயேசு சொல்றாரு, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நான் உனக்கு மன்னிச்சல்ல, ஏன் உன்னால மன்னிக்க முடியாம இருக்கு? நான் உனக்கு இறங்கினேன் தானே, ஏன் நீ இறங்க இல்லாம இருக்கு உனக்கு முன்னால? அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடன்களை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபத்திரவக்காரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். 35வது வசனத்தை வாசிங்கம்மா. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவுக்கு உங்களுக்கு இப்படியே கவனிங்க. பரமபிதா உங்களுக்கு மன்னிக்கிறாரா இல்லையா? உங்க அப்பா அவர் உங்களை மன்னிக்கிறாரா இல்லையா? சொல்றாரு, நான் மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னிங்க. ஏன்னா அது என்னுடைய குணாதிசயங்கள் உண்டு, என்னுடைய சாயல். நீ என்னட்ட மன்னிப்பை பெற்றுட்டு நீ மற்றவனுக்கு மன்னிக்கலண்டா, நீ எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? சிந்தித்தப்பா.
தப்பிதங்களை அவர் மன்னிச்சாரல்ல, நான் உனக்கு மன்னித்தது போல இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரருக்கு இறங்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்க. எங்களுக்கு மட்டும் தேவ நீதி நடக்கணும், ஆண்டவரே எனக்கு மன்னியுங்க. ஆனா நாங்க மற்றவங்களை செய்யும் போது சுயநீதி நடக்கணும், அவன் தண்டிக்கப்படணும். என்னங்க நியாயம்? சிந்திச்சு பாருங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீ இறங்க வேண்டாமா? தேவனுடைய நீதியை சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய இருதயத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. அறியலண்டா நாங்கள் சங்காரமா தான் ஆவோம். அறியாமைனாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். யார் இருந்தீங்கண்டா அவங்க உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்க இருப்பீங்க. நாங்கள் அவர் எழுந்திருப்போம் தேவ சமூகத்தில். கண்களை மூடி சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நான் இருக்கிற இந்த சூழ்நிலை எனக்கு நான் இன்னும் எந்த அளவு தேவனை குறித்து நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். கேளுங்கப்பா, நான் இன்னும் உங்களை அறியணும், இன்னும் உங்களை அறியணும். மறுபடியும் வீடுகளை போயிட்டு இந்த வசனங்களை தியானிங்க. அப்போ நான் இன்னும் அறியணும், என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லி நீங்க மறுபடியும் இந்த வசனங்களை வாசிக்க ஆரம்பிங்க. அவர் இன்னும் அறிந்து கொள்ளுங்க. இதுல செய்தியை கேட்டதோட விட்டுட்டு போயிடாதீங்க. வீட்டை போய் மறுபடி 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 வாசிங்க. அவர் அறிந்து கொள்ற வாஞ்சையில தேடுங்க. நான் இன்னும் உங்களை அறியணும்ப்பா. நான் அறியாம இருந்து சங்காரம் ஆயிடக்கூடாது. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பன்றாரு. நீங்க அறிந்தீங்கன்னா நீங்க உயர்ந்த அடைக்கலத்தை அடைவீங்க. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுன்றாரு. ஆனா இன்னைக்கு நாங்களோ ஜீவனுக்கு தூரமா இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. அறியாமையினால ஜீவனுக்கு தூரமாய் போய் கொண்டோம். அன்புடைய பிள்ளையே, படைக்கணுங்கப்பா, நான் உங்களை அறியணும், நான் உங்களை அறியணும், நான் உங்களை அறியணும். இன்னும் உங்க கிருபை எனக்கு தாங்க, இன்னும் உங்க கிருபை எனக்கு தாங்க, இன்னும் உங்க கிருபை எனக்கு தாங்க. இன்னும் உங்களை குறித்து அறிகிற அறிவில நான் பெருகணும். விடுதலை ஆவீங்க. சிந்திச்சு பாருங்க. நீங்க இருக்கிற இந்த சூழல், இப்ப இருக்கிற கடந்து வருகிற இந்த சூழலை இதுதானா உங்களுடைய தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது? தம்முடைய ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்துல இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நான் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னாரே, அது அல்லவா அவருடைய சித்தம், அது அல்லவா அவருடைய விருப்பம். இன்னைக்கு நானும் நீங்களும் எந்த இடத்துல இருக்கிறோம்ன்றதை சிந்தித்து பாருங்க. ஆராய்ச்சி பாருங்க. உங்களை எந்த காரியம் அடிமைப்படுத்தி இருக்குது? நீங்க எந்த அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க? அநேகர் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்கன்றத அறியாம இருக்கிறாங்க பாருங்க. அது இன்னும் மேலான ஒரு அடிமைத்தனம். எப்ப அவங்க நாங்க அடிமைத்தனத்துல இருக்கிறோம், நாங்க விடுதலை ஆகணும்ன்ற விரும்புறாங்களோ, அதுதான் உங்களுடைய விடுதலைக்கு முதல் படி. அறிந்து கொள்ளுங்க. உங்களோட வியாதி உங்களை அடிமைப்படுத்தி இருக்குதா? ஒரு விரும்பின சாப்பாட்டை சாப்பிட முடியாதபடிக்கு வியாதி உங்களை அடிமைப்படுத்தி இருக்குதா? இன்னைக்கு வியாதி தீர்மானிக்குதா நீங்க எதை சாப்பிடணும்ன்றத? வியாதி தீர்மானிக்குதா? சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா நீங்க வியாதிக்கு அடிமையா இருக்கிறீங்க. வியாதி தான் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்குது. இல்ல இல்ல, நீங்க வியாதி ஆளுகை செய்யணும். அந்த அதிகாரத்தை அப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. வறுமை, கடன், இது உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்குதா? பிரச்சனைகள் மேல பிரச்சனை, அது உங்களை வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்குதா? உங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்குதா? சிந்தித்து பாருங்க. அது அல்ல உங்களுடைய இடம், அது அல்ல உங்களுடைய இடம். எப்ப இது அந்த இளையகுமாரன் உணர்ந்தானோ, இது அல்ல நான் இருக்கிற இடம், நான் இருக்கிற இடம் இது அல்ல. அந்த அறிவு வந்த பொழுது அவன் அப்பாவோடு கிட்டி சேரினான்.
இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிட்டுண்டா, இந்த ஒரு அறிவு உங்களுக்கு கிடைச்சிட்டுண்டா, நீங்க அப்பாட்ட கிட்டி வந்துடுவீங்க, அப்பாவை கிட்டி சேர்ந்துருவீங்க. இது அல்ல நான் வாழ்கிற இடம், அப்பா எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரே. பிதாவே, நாங்க உங்களை குறிச்சு இன்னும் அறியணும்ப்பா, இன்னும் உங்களை குறிச்சு அறியணும்ப்பா. பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எங்களுக்கு தாங்க, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எங்களுக்கு தாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. இவருடைய வாழ்க்கையிலே எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட உடைய கிருபை இவருடைய வாழ்க்கையில பெருகட்டுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்கப்பா. இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை உண்டாக்கட்டுக்கும், உடைய பிள்ளைகள் விடுதலை அடையட்டுக்கும், இன்னும் உங்களை கிட்டி சேரட்டுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.